இப்போ செய்ய போகிறது 1 pot ரைஸ், அதாவது பிரியாணி. அதுக்கு என்னெல்லாம் தேவைன்னு பாருங்கள். இங்கே பச்சை பட்டாணி, இது தண்ணியில் ஊற வச்சுருக்க உருளைக்கிழங்கு, இது வந்து கொத்தமல்லி தழை, இது ஒரு தக்காளி, இது பீன்ஸு, இது நூக்கோல், ஆப்ஷனல் வேணும்னா போடலாம், இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடலாம். கேரட்டு, இங்கே வந்து வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன், கூட புதினா, இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகா. பச்சை மிளகா வந்து கொஞ்சம் அரைக்கிறதுக்கும் கொஞ்சம் தாளிப்புக்கும். அரைக்கிறதுக்கு வந்து பூண்டு, இஞ்சி, பச்சை மிளகா, பாதி இதில் வெங்காயம், பாதி இதில் புதினா, அதை அரைச்சிக்க போகிறோம். மீதி அப்புறம் பார்க்கலாம். பிரியாணி செய்யலாம். எண்ணெய் ஊற்றிருக்கேன் குக்கரில். நல்லா ஒரு 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். முதல்ல வந்து ஜீரகம், பட்டை இலை, பிரிஞ்சி இலை, கிராம்பு 2, அடுத்தது வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சி வச்சுருக்கேன். பச்சை மிளகா, வெங்காயம், புதினா, அதை போட்டுக்கிறோம். போட்டுட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் 2 வதக்கு வதக்கிடுங்க. அடுத்தது கொஞ்சம் புதினா இலை டேஸ்ட்டுக்கு. ஒரே ஒரு பச்சை மிளகா நறுக்குனது ஃப்ளேவருக்காக. இஞ்சி பூண்டு பேஸ்ட் வாசனை போகணும், அது வரைக்கும் கொஞ்சம் வதக்கிக்கலாம். போன உடனே தக்காளி, தக்காளியை நல்லா வதக்கணும். தக்காளி நல்லா ஒரு 2 நிமிஷம் நல்லா வதங்கணும். கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டால் போகிறோம். அப்புறம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள். ஆல்ரெடி பச்சை மிளகா அரைச்சி விட்டுருக்கோம். கொஞ்சம் பட்டை மிளகா பொடி இதை நல்லா வதக்கிக்கலாம். உப்பு இப்போ போட வேண்டாம். பச்சை வாசனை போன உடனே இதில் பட்டாணி, ஆனால் பட்டாணி வேக நேரம் ஆகும், அதனால் ஃபஸ்ட்டு பட்டாணி. பீன்ஸு, நூக்கோல், இது ஆப்ஷனல் சொன்னப்பவே இது பிடிக்கும்ன்றதால போட்டிருக்கோம். நல்லா ஒரு வதக்கு வதக்கணும், எனக்கு கீழே அடி பிடிக்கும். கொஞ்சம் இஞ்சி பூண்டு அரைச்சி வச்ச தண்ணி இருக்குது, அதை போட்டுக்கலாம். இப்போ கீழே ஒட்டாமல் வரும். இது காய் நல்லா ஒரு 2 நிமிஷம் வதங்கணும். எல்லாமே கேரட்டும் போட்டுடுறேன். 2 நிமிஷம் வதங்கினதுக்கப்புறம்
பார்க்கலாம். காய் 2 நிமிஷம் வதங்கிடுச்சு நல்லா. இப்போ வந்து ஒரு அரை மணி நேரம் ஊற வச்ச அரிசி, பிரியாணி அரிசி தண்ணியோட ஆட் பண்ணிடலாம். நல்லா கலந்து வச்சுக்கணும். கலந்து விட்டுட்டு கடைசியாக தான் உருளைக்கிழங்கு போடணும். ஏன்னா உருளைக்கிழங்கு முன்னாடியே போட்டால் குழஞ்சிடும். அதனால் கடைசியாக குக்கர் மூடுறதுக்கு முன்னாடி உருளைக்கிழங்கு போட்டால் போகிறோம். கொத்தமல்லி தழையை போட்டுடுறேன். உப்பு கடைசியாக தான் போடுவேன். கொத்தமல்லி தழை போட்டு நல்லா ஒரு கலந்துடலாம். கொத்தமல்லி தண்டு போட்டாலும் நல்லா டேஸ்டியாக இருக்கும். இலையை விட தண்டு போட்டிங்கன்னா நல்லா டேஸ்டியாக இருக்கும். எல்லாரையும் கலந்து விட்டாச்சு. இப்போ இதுக்கேற்ற உப்பு போடணும். கண்ணளவு தான் உப்பு பார்த்து டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அப்புறம் போட்டுக்கணும். நல்லா போட்டு கலந்து விட்டுறணும். கலந்துட்டு ஒரு ஸ்பூனால் கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பார்க்கணும். பார்த்துட்டு அப்புறம் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, உப்பு பார்த்தாச்சு. கொஞ்சம் கம்மியாக இருந்தது போட்டேன் நான் உப்பு. அடுத்தது கொஞ்சம் டேஸ்ட்டுக்கு கொஞ்சம் நெய், ஒரு ஸ்பூன் நெய் விட்டுட்டு நல்லா கலந்து விட்டுடுங்க. கலந்து விட்டுட்டு மூடி போட்டு 2 விசில். மூடியை போட்டு 2 விசில். குக்கர் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். 2 விசிலுக்கு அப்புறம் எடுத்துருக்கு. பாருங்கள், ஆவி பறக்க நல்லா வெந்திருக்கு. நல்லா வெந்திருக்கு. நீளமாக அரிசி வெந்திருக்கு. எல்லாம் தனித்தனியாக இருக்குங்க. பிரிஞ்சி ரெடி. 1 pot ரைஸ் ரெடி.